கதவுகளையும் நாங்கள் மூடிவிட்டு ஒரு பகிரங்கம் ஒரு இரகசியமாக ஒரு பாவத்தை செய்வதற்கு நாங்கள் துணிகிறோம், நாங்கள் ஆயத்தமாகிறோம், நாங்கள் புலம்படுகிறோம். அவள் கதவுகள் அனைத்தையும் மூடிவிட்டால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எத்துணை கதவுகளை மூடினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை வெளிப்படுத்த நாடிவிட்டால், அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பகிரங்கப்படுத்த நாடிவிட்டால், அல்லாஹ் தன்னை அவமானப்படுத்த நாடிவிட்டால் அதை யாராலும் மறைக்க முடியாது. எத்தனையோ பாவங்களை அல்லாஹ் மறைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய பாவங்கள் மிக குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கியாமத் வரைக்கும் நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மறைத்து விடுவானாக. நாளை கியாமத்துடைய நாளையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறைப்பானாக. இங்கே அல்லாஹ் இந்த இடத்தில் வகல்லகத்தில் அப்வாப், அவள் கதவுகளை மூடி தன்னையும் தன்னுடைய பாவத்தையும் மறைப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்துவிட்டுத்தான் அவள் சொல்லுகிறாள். வகாலத், அந்த பெண் அழைக்கிறாள், ஹைதலக், அவசரப்படுவாயாக, தீவிரப்படுவாயாக, என்பக்கமாக ஓடி வருவாயாக என்பதாக அந்த பெண் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பாவத்தின் பக்கமாக நிர்பந்திக்கிறாள், பாவத்தின் பக்கமாக அழைக்கிறாள். அந்த கட்டத்தில் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மிகவும் அழகான ஒரு புத்தியை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். மிகவும் அழகான ஒரு விடயத்தை காட்டித் தந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், கால மஆதல்லாஹ், கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. நான் பாவம் செய்வேனா செய்ய மாட்டேனா என்பது கூட நமக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு பாதுகாப்பு அல்லாஹ்வின் புறத்திலிருந்துதான் வர வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இதற்கு நான் உடந்தையாக மாட்டேன் என்று சொல்லாமல் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய பாதுகாப்பை கொண்டுதான் எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அல்லாஹ் நாடாமல் எனக்கு இந்த பாவத்தை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். நான் ஒரு பாவத்தை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தாலும் கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் பக்கமாக அந்த இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்காக இருக்கக்கூடிய அந்த பெண் ஒரு முஸ்லிமான பெண் அல்ல, இணை வைக்கக்கூடியவள், ஷிர்க் செய்யக்கூடியவள். இஸ்லாத்தை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி அவளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு முன்னாலும் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. இந்த பாவத்தை விட்டு என்னால் என்னை எனக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியாது, அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர் யார் என்று தெரியாது. இதன் காரணமாக இரண்டாவது சொல்லுகிறார்கள், இன்னஹு, விடயம் என்ன தெரியுமா, உண்மை என்ன தெரியுமா, ரப்பி, என்னுடைய எஜமான், உன்னுடைய கணவன், என்னுடைய எஜமான், உன்னுடைய கணவன் எப்படிப்பட்ட ஒருவர் தெரியுமா? நான் யாருமே என்னை கேட்பார் பாப்பார் அற்ற நிலையில் தெருவில் போட்டு என்னை விற்ற சந்தர்ப்பத்தில் என்னை சொற்ப பணம் கொடுத்து வாங்கிக் கொண்டு வந்து அரண்மனையில் வாழ வைத்து என்னுடைய இருப்பிடத்தை, என்னுடைய ஒதுங்கும் தளத்தை அழகாக்கி விட்டதற்கு பிறகு நான் அந்த அரசனுக்கு, உன்னுடைய கணவனுக்கு நான் துரோகம் செய்வதா? இது மனித பண்பாட்டுக்கு அப்பாற்பட்டது என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த பெண்ணுக்கு சொல்லி காட்டினார்கள். உனக்கு நீண்ட கால கணவனாக இருக்கிறாரே, ஆனால் நீ அவளுக்கு துரோகம் செய்கிறாய். ஆனால் நான் எனக்கு சொற்ப கால எஜமானாக இருக்கிறாரே, நான் அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பாடத்தை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த பெண்ணுக்கு மிகவும் தைரியமாக சொல்லி காட்டினார்கள். இந்த வார்த்தையை நாம் யோசிக்க வேண்டும். நான் யாருக்கு துரோகம் செய்ய போகிறேன்? என்னுடைய துரோகம் ஒன்றோ என்னுடைய பெற்றோருக்காக இருக்கும், ஒன்றோ என்னுடைய துரோகம் என்னுடைய சகோதரிக்காக இருக்கும், ஒன்றோ என்னுடைய துரோகம் யாருக்கு செய்ய போகிறேன், என்னுடைய அன்பு மனைவிக்காக வேண்டியிருக்கும், அல்லது என்னுடைய துரோகம் யாருக்கு இருக்கும், என்னுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பார்ட்னருக்கு, பங்காளிக்காக இருக்கும். நான் யாருக்கு துரோகம் செய்ய போகிறேன்? அவர்கள் எனக்கு செய்த உபகாரங்கள் என்ன, அவர்கள் எனக்கு செய்த நலவுகள் என்ன, அவர்கள் எனக்கு செய்த கைகாரியங்கள் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். துரோகம் செய்வதற்கு முன்னால் நான் யாருக்கு துரோகம் செய்கிறேன் என்பதை கருத்தில் கொள்வது மிக முக்கியமானது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னஹு ரப்பி, உன்னுடைய விஷயம் என்னவென்று சொன்னால் உன்னுடைய எஜமான், என்னுடைய ரப் இருக்கிறார். ரப் என்று சொன்னால் என்னுடைய தலைவர், எனக்கு ஒருங்கும் தரம் தந்தவர். அஹ்ஸன மஸ்வாய, என்னுடைய இருப்பிடத்தை அழகாக்கி வைத்து விட்டான். பால் கிணத்தில் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் இருந்தவன்
தெருவில் போட்டு என்னை வித்தார்கள். நான் ஒரு வியாபார சரக்காக இருந்தேன். என்னை தெருவில் போட்டு வித்தார்கள். பணம் கொடுத்து வாங்கிக் கொண்டு வந்து அவர் உடத்தி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இவர் அசா ஐயன் பானா, இந்த குழந்தையினுடைய ஒதுங்கும் தளத்தை பாதுகாத்துக் கொள், அழகாக்கிக் கொள்வாயாக. அக்ரிமி இவருடைய ஒதுங்கும் தளத்தை அழகாக்குவாயாக. அசா ஐயன் பானா, இவர் எங்களுக்கு பிரயோஜனம் கொடுப்பார் என்று சொல்லி அரண்மனையில் எனக்கு வாழ்க்கை தந்த உன்னுடைய கணவனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பொதுவான ஒரு நியதியையும் சொல்லிக் காட்டினார்கள். இன்னஹு, விடயம் என்னவென்று சொன்னால், லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன், உலகத்தில் அநீதி இழைத்தவர்கள் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. அநியாயத்தின் மூலமாக உலகத்தில் வெற்றி என்று சொல்லக்கூடிய வாடையை நுகர முடியாது, யுக்தி என்பதை அடைய முடியாது என்று சொல்லக்கூடிய விடயத்தை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பாவத்தின் பக்கமாக எத்தனித்த அந்த பெண்ணுக்கு சொல்லிவிட்டு 24வது திருவசனத்தில் அடுத்தது என்ன செய்தார்கள் என்பதையும் அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். அன்பான நேயர்களே, அன்பான சகோதரர்களே, அன்பான சகோதரிகளே, இந்த ஆயத்தில் படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் தான் விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய நடப்பதற்குரிய காரணம் என்ன? ஏன் மக்கள் விபச்சாரம் செய்கிறார்கள்? விபச்சாரத்தை பற்றி குர்ஆன் ஏராளமான திருவசனங்களில் மிகவும் அழகாக பேசியிருக்கிறது. விபச்சாரம் என்று சொல்லக்கூடியது பெரும் பாவத்தில் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வலா தக்ரபுஸ் ஸினா, நீங்கள் ஜினாவை நெருங்க வேண்டாம். குர்ஆன் சொல்லவில்லை ஜினா செய்ய வேண்டாம் என்று சொல்லி, ஜினாவின் பக்கமாக நெருங்கவும் வேண்டாம். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன், நிச்சயமாக அது ஒரு பாவமாக இருக்கிறது. பாவம் மட்டுமல்ல, மிகவும் கெட்ட ஒரு பாதை. இந்த ஆயத்துக்கு வழக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் 3 வகையான விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். கெட்ட பாதை என்று சொன்னால் என்ன? ஜினாவில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வறுமையை அல்லாஹ் சாட்டி விடுவான். அவர்களுடைய சொத்து, உடைமை, உடந்தைகள் அனைத்தும் அப்படியே வறுமைக்குரியதாக மாறிவிடும். ஆயிரக்கணக்கான மக்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்துவிட்டோம். ஆயிரக்கணக்கான மக்கள் சம்பாதித்த பணத்தையும் சேகரித்த சொத்தையும் அனந்தரமாக கிடைத்த அனந்தர சொத்தையும் ஜினா செய்து நாசமாக்கி விட்டார்கள். வறுமையை அல்லாஹ் அவர்களுக்குரிய பாதையாக ஆக்கி விடுவான். இன்னும் ஒன்று அவமானத்துக்குரிய பாதையாக, அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களுடைய பரம்பரைக்கே அவமானமாக மாறிவிடும். நிக்காஹ் செய்ய போகும் பொழுது சொத்த பரிசுத்தமான மகள், மாசூமான மகள், எந்த தவறையும் இழைக்காத ஒரு பெண் குழந்தை கூட நிக்காஹ் பேசி போகக்குள்ள திருமணத்துக்கான ஒப்பந்தம் போகும் பொழுது இவருடைய வாப்பாவிடத்தில் இந்த கெட்ட வழக்கம் இருக்கிறது என்று சொல்லி மக்கள் அதை அவமானப்படுத்தி, அதை அவமானமாக பேசி அந்த குழந்தையினுடைய வாழ்வுக்கும் உடை வைத்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. நான் 3வது ஒன்றையும் விளமாக்க சொல்லி இருக்கிறார்கள். அதாவது யாரிடத்தில் ஜினாவுடைய பழக்கம் இருக்கிறதோ இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு நாளும், அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஒரு நாளும் இவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள். குடும்ப வாழ்க்கையில் ஒரு நாளும் இவர்களுக்கு நிம்மதி காண முடியாது. ஏனென்று சொன்னால் விபச்சாரியின் மூலமாக அனுபவித்த அனுபவங்களை, விபச்சாரியின் மூலமாக அனுபவித்த விடயங்களை இவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த நிக்காகை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி, இல்லற வாழ்வை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு கன்னி பெண்ணிடமிருந்து இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எதை தெரியுமா? ஒரு விபச்சாரி செய்யக்கூடிய அத்துணை கர்மங்களை எதிர்பார்க்கிறார்கள். எனவே தான் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், வசா அஸ்ஸரீரா, இது மிக கெட்ட பாதை. இதில் போனவர்கள் யாருமே குடும்ப வாழ்க்கையில் இன்பத்தை அனுபவிக்க மாட்டார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, வலா தக்ரபுஸ் ஸினா, நீங்கள் ஜினாவை நெருங்க வேண்டாம் என்று சொன்னால் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஜினா என்று சொல்லக்கூடியது நடப்பதற்கு எத்தனையோ கட்டங்கள் இருக்கிறது. ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்று, அடல்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஜினா நடப்பதற்கு எத்தனையோ கட்டம் இருக்கிறது. முதலாவது சொல்லுகிறார்கள், ஒரு பெண்ணுடன் நீங்கள் ஜினா செய்ய வேண்டும் என்றிருந்தால் முதலாவது என்ன தெரியுமா நடக்கும்? அந்த பெண்ணை கண்டதும் ஒரு புன்முறுதல் புகுப்பீர்கள். தபஸ்ஸுமுன், ஒரு புன்முறுதல் புகுப்பீர்கள். ஒரு சிரிப்பு நடக்கும். 2 நாளைக்கு சிரிப்பு,